இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ரியோட யூசர் இன்டர்ஃபேஸோட செகண்ட் பார்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணால் செட் ஒர்க்கிங் டைரக்டரின்றது மூலமா நம்ம வந்து ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணியாச்சு. ஃபோல்டு ட்ரீ மூலியமாகவும் நம்ம வந்து ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட் சாலிடில் உள்ள யூசர் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்க போகிறோம். யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் நான் வந்து எடுத்துக்கிட்டுக்கிறேன். அடுத்து நம்ம க்ரியேட் பண்ண போகிற பார்ட்டோட பார்ட் நம்பர் கொடுத்துக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறது. இந்த பார்ட் நம்பர் கொடுக்கும்போதும் சரி, ஒரு ஆல்பபெட்டிக்கில் எழுதும்போதும் சரி, நம்ம வந்து எந்த ஸ்பேஸ் விடாமல் நம்ம வந்து கொடுக்கணும். ஏதாவது ஸ்பேஸ் விட்டோம்னா எடுத்துக்காது, ஸ்பேஸ் விடாமல் கொடுக்கணும். அடுத்து காமன் நேம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதில் ஸ்பேஸ் விட்டாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நான் ஓகே பண்ணுறேன். இது வந்து க்ரியோவில் டிஃபால்ட்டாக சில டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இதில் நமக்கு தேவையான டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து என்எஸ் பார்ட் சாலிடுங்கிறது சூஸ் பண்ணுறேன். இதுவே நான் வந்து பார்ட் ஷீட் மெட்டலுங்கிறது சூஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த இடத்துல பார்ட் ஷீட் மெட்டல்னு வந்திருக்கும். நான் பார்ட் சாலிடுன்னு சூஸ் பண்ணதுனால பார்ட் சாலிடுன்னு வந்திருக்கு. இப்போ அந்த என்எஸ்ங்கிறது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபைலில் போயிட்டு ப்ரிப்பேரில் போயிட்டு மாடல் ப்ராப்பர்ட்டிஸ், இங்கே யூனிட்ஸ்ன்னு இருக்குது. இங்கே சேஞ்சை கிளிக் பண்ணுறேன். இந்த என்எஸ்ங்கிறது வந்து மில்லிமீட்டர் நியூட்டன் செகண்ட், லென்த்தோட யூனிட் நியூட்டன், ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டனு, டைமோட யூனிட் செகண்ட். இதுதான் என்எஸ்ங்கிறது. இங்கேயே நம்ம வந்து வேறு ஒரு யூனிட்டுக்கு மாற்றிக்கிறதுனாலும் நம்ம தேவையான கிளிக் பண்ணி செட் பண்ணி நம்ம வந்து மாற்றிக்கலாம். அடுத்து இங்கே மேலே இருக்கிறது வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார். இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஓப்பனுங்கிறத நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல இந்த ஓப்பன் வந்துருச்சு. அதே மாதிரி உள்ளே போயிட்டு மோர் கமெண்ட்ஸ் கொடுத்து இங்கேயே நம்ம வந்து போயிட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதில் எரேஸ் நாட் டிஸ்பிளேடு வந்து நான் வந்து கொடுக்குறேன். இங்கே ஆட் ஆகிடுச்சு. நான் வந்து ஓகே கொடுக்குறேன். இந்த எரேஸ் நாட் டிஸ்பிளேடும் ஆட் ஆகிடுச்சு. இங்கே ஓப்பனும் ஆட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இது வந்து ரிப்பனில் மாடல்ன்றது ஒரு டைப்பு, அனாலிசிஸ்ங்கிறது ஒரு டைப்பு, அதே மாதிரி அனோட்டேட்டுங்கிறது ஒரு டைப்பு, இந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது. இதில் மாடலுங்கிற டைப் வந்து ஃபீச்சர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு உள்ளது. அதே மாதிரி அனாலிசிஸ்ங்கிற டைப் வந்து இந்த டைப் மூலிமா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து அனோட்டேட்டுங்கிற டைப், அனோட்டேட்டுங்கிறது 3D அனோட்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு உள்ளது. இது வந்து மாடல் ஃபியூச்சர் டெஃபினிஷன் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து டூல்ஸில் டிஃப்ரெண்ட் கமாண்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளாக வந்து ஃபேமிலி டேபிள் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஃபேமிலி டேபிள் மூலிமா நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வியூவில் வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம பார்க்க முடியுமோ அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுதான் இந்த வியூ. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃபிக்ஸ் டூல் பாரில் இருக்க எல்லா ஐகான்ஸும் இந்த வியூ டேபிள் உள்ளது தான். இதுக்கடுத்து ஃப்ளெக்சிபிள் மாடலிங். இந்த ஃப்ளெக்சிபிள் மாடலிங்கிறது நம்ம வெளியில் இன்னொரு சாஃப்ட்வேர்லேருந்து இம்போர்ட் பண்ணுற ஒரு பார்ட்டை வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே ஒரே ஒரு இதுதான் இருக்கும். அது நம்ம எடிட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ளெக்சிபிள் மாடலிங்கிறது. அதாவது எக்ஸாம்பிளாக நம்ம சாலிட் ஒர்க்ஸு, கேட்டையா அந்த மாதிரி ஒரு ஃபைல்லேருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம்னா அதை நம்ம எடிட் பண்ண முடியாது. அதை எடிட் பண்ணுறது தான் அந்த எடிட் ரவுண்ட் சேம்பர். நம்ம எடிட் பண்ணுறது அந்த ஃப்ளெக்சிபிள் மாடலிங்கில் உள்ளது. அதுக்கடுத்து அப்ளிகேஷன்ஸ். இதில் வந்து டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளாக வெல்டிங், கால்குலேஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் இருக்குது. அடுத்து மாடலுங்கிற டேப்பை பற்றி பார்க்கலாம். மாடலுங்கிற டேப்பில் ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது ஒரு குரூப்பு, கெட் டேட்டாங்கிறது ஒரு குரூப்பு, அது மாதிரி டேட்டாங்கிறது ஒரு குரூப், ஷேப்ஸுங்கிறது ஒரு குரூப். இதில் இங்கே கீழே இருக்கிறது வந்து ஷேப்ஸில் உள்ள அடிஷ்னல் கமெண்ட்ஸு. அதே மாதிரி இது வந்து இன்ஜினியரிங்கில் அடிஷ்னல் கமெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த ரிப்பனை கஸ்டமைஸ் பண்ணலாம். இதில் நம்ம வந்து ஒரு நியூ டேப் கூட நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நியூ குரூப் வேணும்னு நம்ம வந்து நமக்கு தேவையான டேப்பில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து நியூ டேப் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 2-3 கமெண்ட் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சும்மா ஆட் பண்ணுறேன். இந்த நியூ டேப் ஆட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நமக்கு எங்கே வேணாலும் நம்ம வந்து ஒரு குரூப் ஆட் பண்ணுறதுனால நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். எங்கே வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இங்கே இது வந்து மினிமைஸ் பட்டன்.
இது வந்து சர்ச் பண்ணுறது, அதாவது நமக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் தெரியலனா இதில் நம்ம வந்து சர்ச் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு லேயர்னு டைப் பண்ணுறேன். லேயரை வந்து அந்த இடத்துல கொண்டு போய் வச்சோடனே அது வந்து ஹைலைட் பண்ணும் எல்லா கலரில். இந்த வியூவில் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஹைலைட் பண்ணும். அடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து கமெண்ட்ஸை தேடி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இது வந்து கிரியோட ஹெல்ப் சென்டர். இது வந்து நம்ம வந்து ஹெல்ப் சென்டர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து எனேபிள் ஆகும். இது வந்து ஆஃப்லைனில் உள்ளது தான். நம்ம வந்து ஏதாவது டவுட்னா அதில் வந்து போய் நம்ம தேடி எடுத்து பார்த்துக்கலாம். அடுத்து இந்த ஏரியா வந்து கிராஃபிக்ஸ் விண்டோ. இந்த கிராஃபிக்ஸ் விண்டோவில் இருக்க இந்த டூல் பார் வந்து கிராஃபிக்ஸ் டூல் பார். இந்த கிராஃபிக்ஸ் டூல் பாரை நான் வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கியூப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பார்ட்டுக்குள்ளேயே ஸ்கெட்ச் இருக்குது. இதிலே நம்ம வந்து ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணி நான் வந்து 3Dயாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு நான் வந்து ஸ்கெட்ச் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும்னா இப்போ வந்து ஒரு பிளேன் ஒன்று வந்து செலக்ட் பண்ணணும். நான் வந்து ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஸ்கெட்ச் கொடுக்குறேன். ஸ்கெட்ச் கொடுத்தோன்னே ஸ்கெட்சு வந்து ஒரு நியூ டேப்பாக வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு ஸ்கொயர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இது 100 கொடுக்குறேன். ஓகே பண்ணிட்டேன். இப்போ நான் அதை வந்து 3Dயாக கன்வெர்ட் பண்ண எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். இது வந்து அங்கே ஸ்கெட்சு ஒரு டேப் ஓப்பன் ஆன மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரூடும் ஒரு டேப்பாக வந்து ஓப்பன் ஆகுது. இது வந்து டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. இதில் நான் வந்து இது வந்து 100 கொடுக்குறேன். 100 கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு கியூப் ஒன்று ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்து மாடல் ட்ரீயில் க்ரியேட் ஆகிற ஒன்று ஒரு ஃபீச்சர்னு சொல்லுவாங்க. ஃபைன் டூல் பற்றி பார்க்கலாம். அடுத்து ஃபைன் டூலில் இங்கே நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்காக இந்த ஃபைன் டூல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் சூஸ் பண்ணுறேன். ஃபைன்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து ஈஸியாக அதை வந்து ஃபைன் பண்ணி காமிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக அதை எடுத்து எடிட் டெஃபினிஷனாக என்ன பண்ணுறோன்னா நம்ம பண்ணிக்கலாம். நான் க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து இது வந்து செலெக்ஷன் ஃபில்டர். செலெக்ஷன் ஃபில்டரில் ஜாமெட்ரி தான் எப்போவும் டிஃபால்ட்டாக இருக்கும். நான் எட்ஜு கொடுத்துட்டு பக்கத்தில் கொண்டு போனால் அந்த எட்ஜு மட்டும் ஹைலைட் ஆகும். அதே மாதிரி நான் டேட்டம் கொடுத்துட்டு பக்கத்தில் போனால் அந்த டேட்டம் மட்டும் ஹைலைட் ஆகும். டேட்டம் ஃப்ளைன்ஸை வந்து மட்டும் ஹைலைட் ஆகும். இப்போ நான் ஜாமெட்ரி கொடுத்துக்கிறேன். நான் வந்து எந்த ஒரு பார்ட்டாக இருந்தாலும் அந்த இதில் சர்ஃபேஸில் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு மினி டூல் பார் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுக்கடுத்து இந்த கிராஃபிக்ஸ் டூல் பாரில் ஃபஸ்ட்டு ரீஃபிட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ரீஃபிட்டுங்கிறது இந்த பார்ட் வந்து ஒரு மூலையில் போயிடுச்சுங்கிட்ட தெரியாமல் அது வந்து மறுபடியும் சென்டர் ஸ்க்ரீன் கொண்டு வர்றதுக்கு இந்த ரீஃபிட் கொடுத்தனா கரெக்டாக நார்மலாக வந்துடும். அதே மாதிரி சின்னதாக இருந்தாலும் இது கொடுத்தனா கரெக்டாக நார்மலாக வந்துடும். பெருசாக போனாலும் இது வந்து ரீஃபிட் கொடுத்தனா நார்மலாக வந்துடும். அதுக்கடுத்து ஜூம் இன். இதில் ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். அந்த பாக்ஸுக்குள்ள ஏரியா வந்து ஜூம் இன் ஆகும். அதான் இது. ஜூம் அவுட்டுங்கிறது அது பாட்டு ஜூம் அவுட் ஆகிட்டுருக்கும். அதுக்கடுத்து ரீபெயிண்ட். இது வந்து டெம்பரவரி டிஸ்பிளேட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தால் இதை கிளிக் பண்ணால் வந்து அது வந்து போயிடும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இதில் ஆல் டைமென்ஷன்ஸ் கொடுக்குறேன். இது வந்து நம்ம எஸ்கேப் பண்ணாலும் போது என்ன பண்ணாலும் போகாது. இந்த மாதிரி டெம்பரவரியாக டிஸ்பிளேட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் அந்த ரீபெயிண்ட் கொடுத்தேன்னா அது வந்து போயிடும். அடுத்து ரேண்டரிங் ஆப்ஷன்ஸில் சீன் பேக்ரவுண்ட் பற்றி பார்க்கலாம். இந்த சீன் பேக்ரவுண்டுங்கிறது கிராஃபிக்ஸ் விண்டோ சம்மந்தப்பட்டது. இதில் வந்து நம்ம ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணுறனாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணுறாலும் நம்ம இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து சீன் பேக்ரவுண்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு வியூன்ற டேப்பில் சீன்ஸில் எடிட் சீன் கொடுக்குறேன். எடிட் சீன் வரும்போது பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து டிஃபால்ட்டாக என்விரான்மெண்ட்டில் இருக்குது. நான் வந்து இப்போ வந்து கலர் கொடுக்குறேன். கலர் கொடுத்தோன்னையும் இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து கலர் வீல் வரும். இதில் வந்து நமக்கு எந்த கலர் வேணுமோ அது நம்ம கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணால் நம்மளோட ஒர்க்கிங் டைரக்டரி போகும். அதுலேருந்து நமக்கு வந்து எந்த இமேஜ் வந்து நம்ம வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஓப்பன் கொடுக்குறேன். அந்த இமேஜ் எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாதிரி பிளெண்ட். இந்த பிளெண்டில் வந்து நம்ம ஏதாவது 2 கலரை வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு மேலே இருக்க அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து க்ரீன் கலர் கொடுக்குறேன். அதே மாதிரி கீழே இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து ப்ளூ கலர் கொடுக்குறேன். இது மாதிரி 2 கலர் பிளெண்ட் ஆகி வரும். அதுதான் அந்த பிளெண்டுங்கிறது. அதுக்கடுத்து என்விரான்மெண்ட்டுங்கிறது டிஃபால்ட்டாக உள்ளது. டிஃபால்ட்டாக நான் வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ஆம்பியன்ட் அக்ளூஷன் எப்போ எனபிள் ஆகும்னா, இந்த பக்கத்தில் இருக்க டிஸ்பிளே ஸ்டைல் வந்து ஷேடிங் வித் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது எனக்கு வந்து இந்த ஆம்பியன்ட் அக்ளூஷன் வந்து எனபிள் ஆகும். இந்த ஆம்பியன்ட் அக்ளூஷன் இப்போ வந்து கிளிக் பண்ண எந்த சேஞ்சஸும் தெரியாது. நம்ம இந்த ஐக்கானில் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பியர் ஒன்று பக்கத்தில் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு ஷேட் வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்போது ஒரு ஷேடிங் இருக்குமோ அதே மாதிரி இந்த ஆம்பியன்ட் அக்ளூஷன் வந்து நம்ம ஆன் பண்ணோம்னா அந்த ஷேடிங் வந்து கிடைக்கும். அதான் இந்த ஆம்பியன்ட் அக்ளூஷன். இது வந்து எப்படின்னா இந்த ஷேடிங் வித் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆனில் இருக்கும்போது தான் வந்து இது வந்து ஆம்பியன்ட் அக்ளூஷன் வந்து எனபிள் ஆகும். இப்போ நான் ஷேடிங் வித் எட்ஜஸ் கொடுக்குறேன். இதுதான் எப்போவுமே டிஃபால்ட்டாக இருக்கும். அடுத்து டிஸ்பிளே ஸ்டைல்ஸ். இந்த டிஸ்பிளே ஸ்டைல்ஸில் ஷேடிங் வித் ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஷேடிங் வித் எட்ஜஸ், ஷேடிங் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஸ்பிளே ஸ்டைல்ஸ் இருக்குது. இதில் நமக்கு எது தேவை நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் ஷேடிங் வித் எட்ஜஸ் வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த டிஸ்பிளே ஸ்டைல்ஸோட ஷார்ட்கட்ஸ் வந்து Ctrl+1லேருந்து Ctrl+6 வரைக்கும் இருக்குது. அடுத்து ஸ்டாண்டர்ட் ஓரியன்டேஷன். ஸ்டாண்டர்ட் ஓரியன்டேஷனில் டிஃபால்ட் ஓரியன்டேஷன் கிளிக் பண்ணுறேன். ஏற்கனவே டிஃபால்ட் ஓரியன்டேஷனில் தான் இருக்குது, அதனால் எந்த சேஞ்சும் ஆகலை. அதுக்கடுத்து இந்த ரைட் சர்ஃபேஸ் வந்து எனக்கு வந்து பார்க்குறதுக்கு நார்மலாக வரணும்னா அந்த ரைட் சர்ஃபேஸை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து பார்க்குறதுக்கு நார்மலாக வந்துடும். இப்போ Ctrl+D கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த டாப் சர்ஃபேஸ் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு நார்மலாக இருந்தால் அந்த டாப் சர்ஃபேஸை கிளிக் பண்ணுறேன், பார்க்குறதுக்கு நார்மலாக வந்துடும். அதே ஒர்க்கு தான் இதுவும் பண்ணுது. இந்த வியூ நார்மலாக கிளிக் பண்ணிட்டு எந்த சர்ஃபேஸ் எனக்கு பார்க்குறதுக்கு நார்மலாக வரணுமோ அதை நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு அந்த சர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு நார்மலாக வந்துடுது. இப்போ Ctrl+D கிளிக் பண்ணுறேன். அதுக்கடுத்து வியூ மேனேஜர். இந்த வியூ மேனேஜரில் ஓரியன்டேஷன்ஸ், அதாவது நம்ம இங்கே ஸ்டாண்டர்ட் ஓரியன்டேஷனில் பார்த்தது தான் இங்கேயும் இருக்குது. இங்கேயும் நம்ம வந்து அதை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆக்டிவேட் பண்ணால் அதுவும் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ ஸ்டாண்டர்ட் ஓரியன்டேஷன் கொடுக்குறேன், அது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இப்போ நான் வந்து புது ஓரியன்டேஷன் ஒன்று ஆட் பண்ணுறதுனால வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி வச்சு புதுசாக ஒரு ஓரியன்டேஷன் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். நியூ கொடுக்குறேன். அது வந்து ஒரு 1 2 3ன்னு ஒரு பேர் வச்சு நான் வந்து என்டர் பண்ணுறேன். இந்த ஓரியன்டேஷன் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஓரியன்டேஷனில் ஆட் ஆகிடும். இப்போ பேக் 1 2 3 கொடுத்தோன்னா அந்த சேவ் பண்ண மாதிரியே அது வந்து ஆட் ஆகிடும். அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ Ctrl+D கொடுக்குறேன். அடுத்து செக்ஷன்ஸ், அதாவது இந்த பிளேன் கிராஸ் செக்ஷனாக வச்சு நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுனால க்ரியேட் பண்ணுறலாம். அதான் செக்ஷன் வியூ. அதுக்கடுத்து பர்ஸ்பெக்டிவ் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து டேட்டம் டிஸ்பிளே ஃபில்டர்ஸ். இதில் நம்ம எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் இண்டிவிஜுவலாகவும் நம்ம வந்து ஆக்சிஸ் டிஸ்பிளே ஆஃப் பண்ணிக்கலாம். கோஆர்டினேட் சிஸ்டத்தை நம்ம ஆடும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இண்டிவிஜுவலாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அனோட்டேஷன் டிஸ்பிளே, அதை நம்ம வந்து இதில் போயிட்டு 3D அனோட்டேஷன்ஸ் கொடுத்தோம்னா இப்போ வந்து ஆனில் இருக்குது. இதை எடுத்துட்டோம்னா வந்து அந்த 3D அனோட்டேஷன்ஸ் வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கடுத்து ஸ்பின் சென்டர். ஸ்பின் சென்டருங்கிறது இந்த இதுதான், எதுதான் இங்கே இருக்குது. ஸ்பின் சென்டரில் ஆனில் வச்சுட்டு நான் வந்து மவுஸில் ஸ்க்ரோல் வீலை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து மவுஸை எங்கிட்டு ரொட்டேட் பண்ணாலும் அதை சென்டர் பாயிண்ட்டை வச்சு அது இந்த பார்ட் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் வந்து Ctrl+D கொடுக்குறேன். இப்போ நான் இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டு நான் மவுஸோட ஸ்க்ரோல் வீலை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ரொட்டேட் பண்ணேன்னா நான் எது சென்டர் பாயிண்ட்டை வைக்கிறேன்னா அதை வந்து சென்டர் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு அதை வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். இதுதான் ஸ்பின்னுங்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.